ஆடணும். இந்த பாட்டுக்கு நடிகர்கள் நடிக்கிறாங்க, அப்பதான பேர் வரும். இந்த கண்ணதாசன் பாட்டு அவங்க பொண்ணு விசாலாட்சி டிவில எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த படத்துல இருக்கிற பாட்டுல உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றம் அதான் இருக்கு. அவரெல்லாம் ஆடியன்ஸ் இருந்து கிளாஸ் பண்ணிட்டு சாதனை பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது 1984 அந்த சிங்கப்பூர்ல பாடுது மகாதேவன் தான் தெரியும். தீக்க குழந்தை நான் நேற்று அங்க வீட்டுல போயாச்சு. இது உன்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை. வால்யூம் கம்மியா இருக்கு. வால்யூம் கம்மியா இருக்கு. നല്ല ക്ലിയർ ആവുക அதெல்லாம் சொல்லுவாங்க. சிரிக்காம கூட கோபமா இருந்தேன்னா ஜனங்கள் இது பாடு அதை பாடுன்னு சொல்லி போடுவாங்க. மாறி ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் இதெல்லாம் கத்துவாங்க. ഞാനെന്താ ಇಲ್ಲ ಅಂತ ಇಂಡಿಯಾ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಇಂಡಿಯಾ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಎಲ್ಲ எழுதிய ரிப்ளை கிடைச்சாச்சு. ஏன்னு அவருக்கு அந்த பாரத ரத்னா அந்த மாதிரி அவார்டு ரொம்ப பெட்டரா எழுதியாச்சு. எழுதி கருணாநிதிக்கு எழுதியாச்சு, ஜெயலலிதாவுக்கு எழுதியாச்சு. நான் தமிழ் இல்லை, ஏன்னா எனக்கு தமிழ் தெரியும். அந்த ஓய்ஸ்ல மட்டும்தான் எனக்கு பாடல் மட்டும்தான் எனக்கு தமிழ தெரியும். ரஜினி எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த பாட்டு அந்த எனக்கு நாட்டில் அவ்வளவு நல்லா பாட்டு உங்க பாட்டு கேட்டு 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 நிறைய ரசிகர் இருக்காங்க. உங்களை எல்லாத்துக்கு முன்னாடி கௌரவப்படுத்துறது தான் எங்க ஆசை. நீங்க இதான் யோசனை பண்ணி சொல்லுங்க. ஆமா உண்மை உண்மை. ஆமா ஆமா பார்த்தேன் எல்லாரும் விவேக். ஆமா ஆமா விவேகத்தை பத்தி நீங்க பாட்டு பாடு காதலை பத்தி உங்களுக்கு ഞാൻ സ്റ്റേജില് നിറയെ 2-3-4-5 കാസറ്റില് പാട്ട് സൗത്ത് ആഫ്രിക്കയിലെ പാട്ട് ഏതാச்சு இதெல்லாம் நான் பாடுச்சு. துபாயில பார்த்தாச்சு. துபாய் அது அந்த ப்ரோக்ராம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த ரேர் கலெக்ஷன்ல 2 கலெக்ஷன் மிஸ் ஆகி போச்சு. அங்க எங்க உங்க பக்கத்துல இருக்காது. பண்ணும்போது வீடியோல பண்ணல இல்ல அந்த இது இல்லையா அந்த இந்த மாபெரும் 3 விசை இல்லையா கோயம்புத்தூர்ல மதுராவில சென்னையில நடந்த 3 ப்ரோக்ராம் KVM இளையராஜாவும் MSV இருந்தது. அந்த ப்ரோக்ராமத்து അതിന്റെ இருந்தது 3 இருந்தாச்சு. പക്ഷെ அதெல்லாம் அந்த ஈராக் இன்வேஷன் வந்தப்ப எல்லாம் எட்டு போயிடுச்சு. அதனால தான் பிரச்சனை. கிடைக்கும் அந்த காசட்டு வீடியோ காசட்டு கிடைக்கும். எனக்கு வெப்சைட்ல போடுறதுக்காக தான் இருக்கா. ഞാൻ എന്താ உங்களுக்கு உங்கள வெப்சைட் அதல்ல இமெயில் ஐடி இருக்கா? ഞാൻ എന്റെ ഐഡി തരാം. ഇവർക്ക് ഞാൻ ഞാനിപ്പോ அப்பாவுக்கு நான் தான் போட்டுச்சு. அது பண்ண தெரியும், எல்லாமே கிளியரா வரும். ഞാൻ വിളിക്കാം ആൽക്കോളി. താങ്ക് യു വെരി മച്ച് ഫോർ എവരിതിങ്. ഇവിടെ പാർക്കുന്നത് ரொம்ப ஆசை.
பண்ற விதமா பண்ணணும் அப்படின்ட்டு சரி போகல நீ இருந்தாரு மைதானத்தை தேடி அதை நல்லா clean பண்ணி அதுல எங்க உட்கார் உட்கார் நல்லா செஞ்சேன். அவர் அப்பாவே அசந்துட்டாரு. ഞാൻ ഇതിക്ക് மட்டும்தான் இங்க வந்தது. எனக்கு டைம் பிடிச்சு இங்க வந்த இதுக்குதான் எல்லாம் டிஎம்எஸ் ஃபேன் தானே இல்லையா? அந்த மறக்க முடியுமா? எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு சத்தியமா. அவருக்கு தான் சொன்னார். எப்படி சொல்லுவாரு, உங்க அப்பாவுக்கு உடம்புக்கு ரொம்ப இருந்தா உங்களுக்கு ஒரு வெறுப்பும் இல்லை. ஆனா டிஎம்எஸ்க்கு உடம்புக்கு ஏதாவது இருந்ததுன்னு அறிஞ்சால் உங்களுக்கு சாப்பாடு இல்லை. அந்த மாதிரி அளவுக்கு ஒரு ஆசை. நான் அதுக்கு மட்டும்தான் இங்க வந்தேன். அல்லது ஆல்வேஸ் இஸ் அவர் எப்படும் என்ன சொல்லுவாரு, உங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு உடம்புக்கு எந்த இருந்தா நீ அந்த மாதிரி அந்த வெக்கப்படல. ஆனா டிஎம்எஸ்க்கு ஏதாவது இருந்தா அப்பதான் வந்து நீ சாப்பாடை കഴിക്കില്ല, டெலிபோன் அமெரிக்கல இருந்து அவரை விളിக்கும். கணேசமூர்த்தி ஏதாவது இருக்கா, அவருக்கு டைரக்ட் கனெக்ஷன். கணேசமூர்த்தி தெரியுமா? உங்க சௌராஷ்டிரா ஃபேமிலியை பட்டதார். அவர் சொன்னாச்சு. அவருக்கு நான் நேற்று பேசாது இங்கே வருவாரு. அப்போ வந்து வெக்கம், டெலிபோன் எடுக்கும், அங்கே விളിക്കും இங்கே விളിக்கும். ഒരുപാട് ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அவரெல்லாம் குழப்பம் எல்லாமே அப்டேட் செய்து நம்மள எல்லாமே செய்வார். அந்த மாதிரி ஒரு அளவுக்கு எந்த ஜென்மத்திலேயோ இருந்த பந்தம் தான் அது. ஆனா எப்படி எனக்கு தமிழ்ல தெரியாத உண்மை தெரியாது. நான் தமிழ்நாட்டில் இது 2ஆம் தமிழ் தான் வருவார். இது முன்னாலே வந்துட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங், செகண்ட் டைம் ஐ எம் கம்மிங் ஹியர். ஐ நெவர் கம். இது முன்பா வந்தில்லை. ஆனா உங்களை தெரியும், உங்களை பாடல தெரியும். அந்த சுசீலா அம்மாவை வந்து மட்டும் நடந்துட்டார். ഞാൻ அந்த വെബ്സൈറ്റിൽ എഴുതിയതിൽക്ക് ആരോ ഒരു ക്വസ്റ്റ്യൻ പണിയാച്ചു. ടു മീ ആൻഡ് മെനി മോർ there's only 2 playback singers in India. The rest of some are just singers. சொன்னாச்சு. அந்த மேல் சிங்கர்ல டிஎம்எஸ், ஃபீமேல் சிங்கர்ல பி சுசீலா, பாக்கியுள்ள எல்லாம் சிங்கர்ஸ் தானே, ஜஸ்ட் சிங்கர்ஸ். அந்த உள்ளிலிருந்து வர்றது தத்துவ பாடல்களை எல்லாம் எழுதியது அது வந்த மாதிரி ஜனங்களுக்கு கொடுத்து வந்துடும். அதுதான் நடந்து போச்சு. அதுதான் வந்தது எல்லாம். அப்படி ஒரு அந்த கடவுள் கடாட்சத்தில் அதெல்லாமே நாங்களுக்கு கேட்கறதுக்கும் உங்க காலத்துல நாங்களும் இருக்கிறது தானே. ரொம்ப தமிழ் அந்த அளவுக்கு வராது. എന്നാലും சொல்றேன் இது போதும். அந்த அளவில் எனக்கு தெரியும். ஏறிடும் கூட்டத்தை ஏற்றி விட்டு அந்த ஏணி இருக்குமப்பா அது ஏறுவதில்லையப்பா. குலவிளக்கு அந்த படத்துல தான் ஞாபகம் இருக்கு. அதுல இருக்கிற மீனிங் இருக்கு இல்லையா, தெரியவில்லையா? ஏறிடும் கூட்டத்தை ஏற்றி விட்டு அந்த ஏணி இருக்கும் அம்மா அது ஏறுவதில்லை அம்மா. காலும் கையும் உடல் தானும் உள்ளவரை தாயற்ற பிள்ளைக்கு தாயாக மார்பில் அணைந்த. அதுதான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸ்டேஜ்ல பாடலையா குலவிளக்கு அந்த படத்துல. அது கட்டு பண்ணியா அந்த டெலிவிஷன்ல போடியாச்சு. அதை இந்த கசட்ல இருக்கு. அதெல்லாம் நான் கலெக்ட் வச்சிருக்கேன். பாருங்க சார், கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி பாருங்க வரதுக்கு. பழைய டிஎம்எஸ் மாதிரி பார்ப்பாங்க. நீங்க பாடவே வேணாம். நீங்க சும்மா வந்துட்டு உட்கார்ந்துட்டு போயிடும். அவ்வளவுதான். நீங்க பாட வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். நீங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு உட்கார்ந்துட்டு போனா போதும். மே 13. ஆமா, 3 மாசம் பாத்துக்கலாம். மார்ச் 23rd 89th பர்த்டே எல்லாம் எனக்கு தெரியும். 89th 88th பர்த்டேக்கு ഞാൻ തന്നെ 87 88 86 എല്ലാം இந்த വെബ്സൈറ്റിൽ പോടഞ്ഞ 90 വയസ്സ് பிறகுது. 23 பிறந்தாரப்பா. 23 மார்ச் 23 சரி. மார்ச் 24 மார்ச் 24 அந்த பழைய டிஎம்எஸ் இல்ல. அவங்க உங்களை பாடணும்னு எதிர்பார்க்கல சார்.
யாரும் பேசுறது சொல்றது இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தைரியம் இல்லை. அது வீட்டில் உட்காந்து போன மாசம் டிவி ஸ்ரீனிவாசன் கூப்பிட்டு நான் ஒரு சித்தன் சித்தன் இவரு நம்ம ரஜினிகாந்த் கூட சொன்னார், நீங்க ஒரு சித்தர் எனக்கு தெரியும், நாங்கள் குகையிலே அத்தனை பேரும் பேசிக்கிறோம் உங்களை பற்றி, நீங்க எப்படி பாடுவீங்க என்னன்னு சித்தர்கள் எல்லாம் பேசுவாங்க. இன்னும் 3 மாசம் பாத்துக்கலாம். உடம்பு நல்லா இருந்தா போகும். இன்னும் 3 மாசம் உடம்பு கொஞ்சம் சுமாரா இருந்தா போகும். ஒரு பாட்டு பாடுறோம், நீங்க வந்துட்டு உட்கார்ந்து பாத்துட்டு வந்துடலாம். போறோம் பாடுறோம் உட்காடுறோம் வரோம். அரை மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் தான். அரை மணி நேரம். பால்ராஜ் இன்னும் உயிரோடு